இயேசுவின் நாமத்தில் இந்த நாட்களில் கூட இந்த ஜீசஸ் கோட் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைந்த நாட்களில் கூட நாங்கள் ஒரு வேத வசனத்தை பாய்ந்து கொள்வோம். சிறு ஜெபத்தோடு கூட இந்த வார்த்தை பாய்ந்து கொள்வோம். இரக்கமுள்ளங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, கூட இருந்து நடத்துங்க. உமது கரமை ஒவ்வொன்றில் நடத்த உதவி செய்யும். பரிசுத்தாவியானவர் கிரியை செய்யும். இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். இந்த வசனங்களை நாங்கள் பார்க்குறோம் யோபு புத்தகம் 41வது அதிகாரம் 41வது பாகமாக இந்த வசனங்களில் நாங்கள் பார்க்கும்போது இந்த வசனங்கள் குறிப்பிடுகிற காரியம் ஒரு சர்ப்பத்தை குறித்து ஆண்டவர் இந்த கடைசி அதிகாரங்கள் 2 நாங்கள் பார்த்தோம் 39, 40 ஆண்டவர் யோபோடு பேசுகிற காரியத்தை நாங்கள் இந்த வசனங்களை பார்க்கலாம். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் லிவியதானை என்று சொல்லி ஒரு சர்ப்பத்தை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். இது நாங்கள் வேறு அதிகாரங்களில் குறிப்பிடப்பட்ட ஏசாயா புத்தகத்திலும் கூட இந்த வசனங்கள், ஏசாயா 27 1வது வசனங்களிலும் கூட இந்த வசனங்களை நாங்கள் பார்க்கலாம். முதலாவது இந்த வசனத்தில் லிவியதானை தூண்டிலினால் பிடிக்கக்கூடுமோ என்று சொல்லி இந்த வசனத்தில் கேள்விக்குறியாக போட்டிருக்குது. ஏனென்று சொன்னால் அது ஒரு பிடிக்க முடியாத ஒரு சர்ப்பமாக இருக்கிறது. ஒரு கடலில் வாழுகிற ஒரு சர்ப்பம் ஒரு வித்தியாசமானது. ஆனால் ஒரு பெரியதொரு திமிங்கிலம் அல்லது அநேகர் திமிங்கிலம் என்று சொல்லக்கூடும். ஆனால் திமிங்கிலம் அல்லது இது சர்ப்பம் என்று சொல்லி தெளிவாக சொல்லப்படுகிறதை நாங்கள் பார்க்கலாம். ஏசாயா 27:1 தெளிவாக சொல்லுகிறது. இந்த வசனங்களை நாங்கள் பார்க்கும்போது இந்த வசனத்தை குறிப்பிடப்படுகிற காரியம் அதன் நாக்கை நீ விடுகிற கயிற்றினால் பிடிக்கக்கூடுமோ. அப்ப எந்த காரியத்திலும் கூட அதை பிடிக்க முடியாதபடி ஒரு பலமுள்ள சக்தி உள்ள ஒரு பாம்பாக இருக்கிறது. அதைத்தான் சர்ப்பம் என்று சொல்லி ஆண்டவர் அந்த ஏசாயா புத்தகத்திலும் கூட இந்த வசனங்களை குறிப்பிடப்பட்ட ஏசாயா 27:1 கூட இதைத்தான் குறிப்பிடப்படுகிறதை நாங்கள் காணலாம். 2வது வசனத்தை சொல்லப்படுகிறது, அதன் மூக்கை கயிறு போட்டு கட்டக்கூடுமோ, குரட்டினால் தடையை உருவ குத்த கூடுமோ. ஏனென்று சொன்னால் இந்த சர்ப்பத்தை பார்க்கும்போது ஒரு நேராக இருக்கக்கூடிய ஒரு சர்ப்பம் இல்லை, ஒரு வித்தியாசமான சர்ப்பம் என்றதை இந்த 41வது அதிகாரத்தில் அதிகமாக குறிப்பிடப்படுகிற காரியத்தை நாங்கள் காணலாம். இந்த வசனங்களில் குறிப்பிடப்படுகிறது. அடுத்த வசனம் சொல்லுகிறது, அது உன்னை பார்த்து அநேக விண்ணப்பம் செய்யுமோ, உன்னை நோக்கி இச்சக வார்த்தைகளை சொல்லுமோ. ஏனென்று சொன்னால் சில மிருகங்களை குறித்து தேவனே கொடுக்கிறார். அவருடைய படைப்புகளை குறித்து, அவருடைய வல்லமைகளை குறித்து தேவன் கொடுத்து அதுக்கு அதிகாரத்தை எல்லாம் சொல்லுகிறதை நாங்கள் காணலாம். அதே போல இந்த லிவியதானை என்று சொல்லப்பட்ட இந்த சர்ப்பத்தை குறித்து விதமாக சொல்லுகிறதை நாங்கள் காணலாம். இந்த வசனங்களை நாங்கள் பார்க்கிறோம். தொடர்ந்து பார்க்கும்போது அது உன்னோடு உடன்படிக்கை பண்ணுமோ, அதை சதா காலமும் அடிமை கொள்ளுவாயோ என்று சொல்லி கேட்கிறார் அந்த வசனங்களில். ஆனால் ஆண்டவருடைய படைப்புகள் அவர் ஒரு சாட்சி ஒரு காரியத்தை சொன்னார் என்று சொன்னால் நாங்கள் பிரமிக்கத்தக்கதாக இருக்கிறது மாத்திரமல்ல, எங்களை அதை கிரகிக்க முடியாத ஒரு காரியமாக இருக்கிறது தேவனுடைய வல்லமையான படைப்புகள் என்பதை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். இந்த வசனங்களை நாங்கள் தொடர்ந்து பார்க்கும்போது, ஒரு குருவியோடு விளையாடுகிறது போல் நீ அதனோடு விளையாடி அதை நீ பெண்மார்க்கண்டையில் கட்டி வைப்பாயோ. இப்ப அந்த எந்த காரியங்களாக இருந்தாலும் கூட நீ அதோட விளையாடுகிறது மாத்திரம் நீ உன் பெண்மாட்கள் அண்டையில் கட்டி வைப்பாயோ என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அப்ப எந்த காரியங்களும் கூட ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்யக்கூடியது. ஒரு மிருகங்களையோ, ஒரு சில மிருகங்களை ஒரு மனுஷனால அதை நடத்த முடியும். அது கீழ்ப்படிந்து இருக்கும். உலகத்தில் உள்ள சகல மிருகங்களையும் கூட கீழ்ப்படுத்தக்கூடிய ஒரு மனுஷனுக்கு இருக்கு. அந்த உலகத்தில் எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தக்கூடிய ஒரு இது இருக்கு. ஆனால் அந்த சக்தியை ஆண்டவர் மனுஷருக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். இந்த பாம்பை குறித்து சொல்லும் போது அதோடு நாங்கள் ஒரு குருவியோடு விளையாடுகிறது போல், இல்லாட்டி வேற ஒரு காரியத்தை நாங்கள் செய்கிறது போல் மிருகங்களோடு இதோடு விளையாட முடியாது என்பதை குறித்து சொல்லப்படுகிறது என்று சொன்னால் அது ஒரு பயங்கரமான சர்ப்பமாக இருக்கிறது. ஆனால் இந்த வசனங்களை நாங்கள் பார்க்கும்போது கடைசி நாட்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஏசாயா புத்தகத்தில் அந்த 27வது வசனத்தை நாங்கள் வாசிக்கும் போது இவ்விதமாக சொல்லப்படுகிறதை காணலாம். ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவருடைய
வார்த்தையை நிலைப்படுத்துகிறது மாத்திரமல்ல, இந்த வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை நாங்கள் பார்க்கும்போது தேவனுடைய வல்லமை இந்த கடைசி நாட்களில் எப்படி அதை செயல்படுத்துகிறார் என்பதை குறித்து இந்த வசனத்தில் பார்க்கிறோம். ஆமென். 27ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லுது, அக்காலத்திலே கர்த்தர் லிவிதியான் என்னும் நீண்ட பாம்பை லிவிதியான் என்னும் கோணலான சர்ப்பத்தை கடித்தும் பெரிதும் பலத்ததுமான தமது பட்டயத்தால் தண்டிப்பார், சமுத்திரத்தில் இருக்கிற வலு சர்ப்பத்தை கொண்டு போடுவார் என்பதை குறித்து இந்த வசனம் சொல்லுகிறது. ஆனால் இந்த வசனங்களை சொல்லி 2வது வசனத்தில் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், அக்காலத்திலே நல்ல திராட்சை ரசத்தை தரும் திராட்சை தோட்டம் உண்டாகியிருக்கும், அதை குறித்து பாடுங்கள் என்று சொல்லப்படுகிறது. என்னென்று சொன்னால், பிற்காலத்தில் ஆண்டவர் செய்ய போகிற காரியங்கள் இந்த சர்ப்பத்தை அழித்த ஆண்டவர் என்ன செய்கிறார், அதை இல்லாமல் பண்ணுகிறது மாத்திரமல்ல, தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறார். இந்த சர்ப்பத்தை குறித்து சொல்லப்பட்ட காரியங்களை ஆண்டவர் சொல்லுகிறதை நாங்கள் காணலாம். ஆமென். தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வார்த்தை சொல்லுகிறது என்னென்னு சொன்னால், இந்த ஜோபுக்கு ஒரு உதாரணம் காண்பிக்கிறதுக்காக மாத்திரமல்ல, எங்களுக்கும் இது எழுதப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து தேவனுடைய வல்லமையை காண்பிக்கிறது. என்னென்னு சொன்னால், இந்த அநேக படைப்புகளை தேவன் படைத்து, சில படைப்புகள் மிருகங்களோ இல்லாட்டி பறவை இனங்களையோ அதுக்கு ஒவ்வொரு விதமான அந்த செயல்பாடுகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அது வாழுகிறது எப்படி இருக்க வேண்டும் என்பதைப் போல மனுஷருக்கு என்னென்ன காரியங்களை செயல்பட்டதோ அதே போல ஆண்டவர் பறவைகளுக்கும் மிருகங்களுக்கும் இப்படி சர்ப்பங்களுக்கும் கொடுத்திருக்கிறார். ஆனால் அந்த வசனத்தில் என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால், தேவனுடைய வல்லமை வெளிப்படுத்துகிறதுக்கு மாத்திரமல்ல, அந்த எப்படிப்பட்ட ஒரு செயல்படக்கூடிய ஒரு சர்ப்பமாக இருந்தாலும் அதை கடைசி நாட்களில் என்று சொல்லுகிறார். அந்த நாட்களில் திராட்சை மரம் உண்டாக இருக்கும் என்று சொல்லுகிறது மாத்திரமல்ல, தேவனுடைய வல்லமை வெளிப்படுத்துகிறார் என்பதை குறித்தும் அந்த வசனங்களில் நாங்கள் பார்க்கிறோம். அப்ப தேவனுடைய செயல்பாடுகளை நாங்கள் பார்க்கும்போது அவருடைய வல்லமை வெளிப்படுகிறதுக்கு காரணம் இந்த வசனத்தை பார்க்கிறோம். நாங்கள் சமுத்திரத்தில் இருக்கிற வலு சர்ப்பம் ஒன்றை கொண்டு போடுவார் என்பதை குறித்து சொல்லப்படுகிறது. இப்ப நாங்கள் பார்க்கிறோம் எப்படிப்பட்ட வல்லமை உள்ள காரியத்தையும் அழித்து போட தேவனால முடியும் என்பதை குறித்து இந்த வசனத்தில் நாங்கள் பார்க்கிறோம். அடுத்த வசனத்தில், அக்காலத்தில் நல்ல திராட்சை ரசத்தை தரும் திராட்சை தோட்டம் உண்டாயிருக்கும், அதை குறித்து பாடுங்கள் என்று சொல்லுகிறார். இந்த வசனத்தில் நாங்கள் பார்க்கும்போது தேவனுடைய வல்லமை வெளிப்படுத்துகிறது மாத்திரமல்ல, தேவன் அந்த நாட்களில் எல்லாவற்றையும் நிவர்த்தி செய்யும்படியாக பிசாசை முற்றுமுழுதுமாக அழிக்கிறது. நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால், வெளிப்படுத்தலை ஒரு வசனத்தை நாங்கள் பார்க்கிறோம். அந்த சர்ப்பம் பழைய பாம்பாகிய சர்ப்பம் என்பதை குறித்து சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த இடத்தில் ஆண்டவர் இந்த வசனத்தை குறிப்பிடும் போது அந்த காரியத்தை முழுமையாக தெளிவுபடுத்துகிறார். ஒரு வசனத்தை குறிப்பிடும் போது இந்த வசனத்தில் தெளிவுபடுத்துகிறார் என்பதை குறித்து நாம் அறிய வேண்டும். இவர் தொடர்ந்து பார்ப்போம். நாங்கள் இந்த யோபு புத்தகத்தில் என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால், கூட்டாளிகள் அதை பிடிக்க பிரயத்தனப்பட்டு அதை வியாபாரிகளுக்கு பங்கிடுவார்களோ என்று சொல்லுகிறார். ஏனென்று சொன்னால் இப்ப யோபுடைய நண்பர்களோ அவர்கள் சேர்ந்து அதை செய்தாலும் அந்த காரியத்தை செய்ய முடியாது. ஏனென்று சொன்னால், இந்த உலகத்திலே பிசாசு என்ற ஒரு கிரியை இருக்கிறது. அது தேவனுக்கு விரோதமாக செயல்படுகிறது. அதை நாம் துரத்த முடியும். அதை முழுமையாக அழிக்கிறது தேவனால மாத்திரம்தான் முடியும் என்பதை குறித்து நாம் இந்த வசனங்கள் நாங்கள் ஏனென்று சொன்னால், சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கிறதுக்கு சத்துருவின் சகல செயல்களை மேற்கொள்ளுங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஆனாலும் தேவனுடைய வல்லமை வெளிப்படும் போது ஒவ்வொரு காரியத்திலையும் தேவன் தான் செயல்பட வேண்டும் என்பதை குறித்து வசனம் சொல்லுகிறது. ஆனால் இந்த வசனங்களை பார்க்கிறோம் நீ அதன் தோலை அநேக அம்புகளினாலும் அதன் தலையை எரிவளையங்களினாலும் எரிவாயோ. இப்போ எரிவளையங்கள் என்று நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், எரிந்து சில ஒன்று தடை பண்ண முடியாத, எங்களால் அடக்க முடியாத ஒரு காரியங்களை எரிவளையங்கள் போட்டு அதை தடை பண்ணுவார்கள், அதை பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவார்கள் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். அதைத்தான் இந்த வசனத்தை சொல்லப்படுகிறது. ஆனால் என்ன காரியங்கள் செய்திருந்தாலும் கூட அந்த சர்ப்பத்தை எங்களால் அடக்க முடியாது என்பதை குறித்து இந்த வசனம் சொல்லுகிறது. எதற்காக என்று சொன்னால், இப்ப பிசாசுர தந்திரங்கள் நமக்கு தெரியாது அல்லவே என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். ஆனாலும் கூட தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்தும்படியாக சில காரியங்களை
தேவன் கொடுத்திருக்கிறார். அதை எங்களுக்கு அந்த பலப்பட்டதை செய்யும்படியாக சத்துருக்களை மேற்கொள்ளும் அதிகாரத்தை தந்திருக்கிறார். ஆனாலும் கூட சில காரியங்கள் தேவனை மிஞ்சி ஒரு காரியமும் சத்துரு செய்ய முடியாது, பிசாசால் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் காலம் வரும் வரைக்கும் அதை அழிக்கிறதுக்கு ஒரு காலத்தை வைத்திருக்கிறார் என்பதை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். வெளிப்படுத்தல கடைசி நாட்களில் அந்த சர்ப்பம் அழிக்கப்படும், பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படும். ஆனால் இந்த பிசாசுடைய கிரியைகளை மேற்கொள்ள எங்களுக்கு அதிகாரம் இருந்ததுக்காக என்ன காரியத்தில் செயல்படுகிறானோ அதை மேற்கொள்ள. ஆனால் இன்னிடத்தில் சொல்லுகிறார், இந்த விவிலியத்தனை சொல்லும் போது ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்னென்னு சொன்னால் தேவனுடைய வல்லமையும் அவருடைய படைப்பையும் அவருடைய மகத்துவங்களையும் காண்பிக்கிறதாக இந்த வசனங்கள் இருக்கிறது. ஆனால் அதன் மேல் உன் கையை போடு யுத்தத்தை நினைத்துக்கொள், இனி அப்படி செய்ய துணிய மாட்டாய். ஏன் காரணம் என்று சொன்னால் எந்த காரியத்திலும் கூட நாங்கள் பிசாசின் கிரியைகளை எங்களால் அழிக்க முடியும், ஆனால் செயல்களை அவனுடைய செய்கைகளை அழிக்க முடியும், அவனை அழிக்க எங்களால் முடியாது என்பதை குறித்து நாம் அறிவோம். ஆனால் தேவன் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார் அவனை அழிப்பதற்காக என்பதை குறித்து சொல்லப்படும். ஆனால் இந்த வசனத்தை நாங்கள் பார்க்கிறோம். இதோ 9வது வசனம் சொல்ல, இதோ அதை பிடிக்கலாம் என்று நம்பினவன் மோசம் போய் அதை பார்த்தவுடனே விடுவான் அல்லவோ என்பதை குறித்து. என்று சொன்னால் எந்த காரியத்தை நாங்கள் செயல்படுத்தவும் ஒரு காரியத்தை அதை தேவனுடைய வல்லமை வெளிப்படும் போது அந்த காரியம் எப்போதும் அழிக்கப்பட்டு போகும் தேவன் வெளிப்படும் போது. ஏனென்று சொன்னால் இந்த நாட்களிலும் கூட தேவனுடைய பிள்ளைகளை எங்களுக்கு ஆண்டவர் பலன் கொடுக்கிறார் எந்த காரியத்தையும் செய்யும்படியாக. பிசாசின் கிரியைகள் அவனுடைய கிரியைகளை அதை மேற்கொள்ள அதிகாரம் எங்களுக்கு தந்திருக்கிறார். ஆனாலும் கூட இந்த விவிலியத்தை ஏன் லிவிதியனை ஏன் ஆண்டவர் அதை அழிக்க முடியாது என்று சொல்லப்பட்ட காரியம் தேவனுடைய படைப்பிலே அவருடைய வல்லமையை காண்பிக்கிறது. இந்த ஒரு முற்று முழுதுமாக ஆண்டவர் இந்த நாங்கள் பார்க்கிறோம் இந்த சர்ப்பத்துக்கு அப்படிப்பட்ட அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆனால் இந்த சர்ப்பத்தை குறித்து நாங்கள் பார்க்கும்போது இப்போ அது கோணலானவைகள் என்று சொல்லி அந்த ஏசாயா புத்தகத்தில் நாங்கள் வரும். கோணலானவைகள் என்று சொன்னால் சர்ப்பம் என்றது நேராகத்தான் இருக்கும், ஆனால் வளைந்து நெளிந்து போறதுதான். ஆனால் இந்த இந்த லிவிதியான் என்று சொல்லப்பட்டது வளைந்து நெளிந்து இருக்கிறாருடைய சுருவம் நேரடியாக இருக்காது என்பதை குறித்து நாம் அறிகிறோம். முற்காலத்தில் இப்படிப்பட்ட ஒரு சர்ப்பம் இருந்திருக்கு என்பதை குறித்து நாம் அறிய வேண்டும். ஏனென்று சொன்னால் வேதத்தில் குறிப்பிடப்பட்ட எந்த காரியங்களும் இருந்திருக்க வேணும். ஏன் காரணம் என்று சொன்னால் வேதத்தில் இல்லாததொன்றை நாங்கள் கிரகிக்க முடியாது, அதை செய்யவும் முடியாது. ஏன் காரணம் என்று சொன்னால் தேவனுடைய வல்லமை வெளிப்படுத்துகிறது. உலகத்தில் உள்ள எல்லா படைப்பும் அவருடைய படைப்பாக இருக்கிறது. ஆனால் அதை எழுப்பத்தக்க தைரியவான் இல்லாதிருக்க எனக்கு முன்பாக நிற்பவன் யார்? ஏனென்று சொன்னால் அதை அந்த சக்தியை அது தூங்கினாலோ இல்லாவிட்டு எந்த காரியங்கள் செய்தாலோ அதை எழுப்ப முடியாதது. என்று சொன்னால் இதை ஒரு உதாரணத்துக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். பிசாசின் கிரியைகளை குறித்து சொல்லப்படுகிறது. அந்த வல்லமைகள் எந்த காரியங்களும் தேவனை அறியாமல் ஒன்றும் நடக்கிறதில்லை என்பதை குறித்து நாம் அறிய வேண்டும். ஆனால் இந்த வசனத்தை நாங்கள் பார்க்கிறோம். தனக்கு பதில் கொடுக்கும்படி முந்தி எனக்கு கொடுத்தவன் யார்? வானத்தின் கீழுள்ளவைகள் எல்லாம் என்னுடையவைகளே. ஏன் காரணம் என்று சொன்னால் தேவனுக்கு முன்பாக அந்த காரியத்தை எழும்புகிறதுக்கோ சத்துரு அழிக்கிறதுக்கோ எங்களால் முடியாது என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது. மாத்திரமல்ல, நிற்பவன் யார்? அதை எழுப்பத்தக்கதாக தைரியவான் இல்லாதிருக்க எனக்கு முன்பாக நிற்பவன் யார்? அப்ப தேவனுக்கு முன்பாக அதை முடியும் என்னால் என்று செய்யத்தக்கதாக இந்த மனுஷனாலும் முடியாது. ஆமே தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வசனம் சொல்லுகிறது என்னென்று சொன்னால் அதன் அங்கங்களும் அதன் வீரியமும் அதன் உடல் இசைவின் நேர்த்தியும் இன்னதென்று நான் சொல்லாமல் மறைக்க மாட்டேன். ஏன் காரணம் என்று சொன்னால் அதை மறைக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். ஏனென்று சொன்னால் இவன் பிசாசின் கிரியைகள் செயல்பாடுகள் எல்லாவற்றையும் பவுல் அதான் சொல்லுகிறார். நாம் அறியாதது அல்ல அவன் இப்படித்தான். ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் அழிக்கவும் கொல்லவும் அன்றி வேறொன்றுக்கும் வரான் என்று சொல்லி. இப்ப நாங்கள் உலகத்து காரியங்களை நாங்கள் பார்க்கும்போது தேவனுடைய வல்லமை அறியாதவர்கள் எப்படி வேணாலும் பேசலாம். நாம் அறிந்து நம்ம எந்த காரியத்தையும் குறித்து நிதானித்து அறிய வேண்டும் என்பதை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஆனால் அது மூடியிருக்கிற அதன் பெயர் போர்வை, போர்வையை கிளப்பக்கூடியவன் யார்? அதன் இரண்டு தடைகளின் நடுவே
கடிவாளம் போடத்தக்கவன் யார்? இப்போ நாங்கள் பார்க்கிறோம் இது ஒரு உதாரணத்துக்கு நாங்கள் இந்த சர்ப்பத்தை குறித்தே ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறது என்று சொல்லப்பட்ட அந்த சர்ப்பத்தை குறித்து பேசும்போது எங்களுக்கு ஒரு காரியம் விளங்கிக் கொள்ள வேண்டும். சிலதுகள் சத்துருடைய செயல்கள், சில காரியங்களை நாங்கள் முழுமையாக அவனை அடக்கி அவன் ஒரு காரியத்தை அவனை அழித்தோம் என்று சொன்னால் தேவன் அந்த பலத்தை அவனுக்கு கொடுத்திருக்கிறார். தேவனுடைய படைப்பாக இருக்கிறான் அவன். ஆனால் நமக்கு அவனுடைய கிரியைகளை அழிக்கிறதுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். மேற்கொள்ளும்படியாகவும் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஆனால் அழிக்கிறதுக்கு அல்ல. பிசாசை முற்று முழுதுமாக நாங்கள் அவனை அழிக்கவே முடியாது. ஏன் காரணம் என்று சொன்னால் தேவனுடைய வல்லமைதான் அவனை கடைசி நாட்களில் இந்த வேத வசனம் சொல்லுகிறது அவருடைய நாசின் சுவாசத்தினால் சுட்டரிப்பார் என்பதை குறித்து சொல்லப்படுகிறது. ஏனென்று சொன்னால் அவருக்கு மாத்திரம்தான் அந்த வல்லமை இருக்கிறது. ஏன் காரணம் என்று சொன்னால் இந்த லிவிதியம் தனை குறித்து சொல்லும் போது நாங்கள் கவனித்து பார்க்க வேண்டும். சில காரியங்கள் பிசாசின் கிரியைகளை குறித்து காண்பிக்கப்படுகிறது. இந்த வசனங்களை நாங்கள் கவனித்து பார்க்கும்போது அதை அறிந்து கொள்ளும்படியாக அதன் முகத்தின் கதவை திறக்கக்கூடியவன் யார்? சுற்றிலும் இருக்கிற அதன் பற்கள் பயங்கரமானவைகள். இப்ப நாங்கள் பார்க்கிறோம் சில பேரே சொல்லுகிறது திமிங்கிலமாக இருக்குமோ அப்படி என்று சொல்லி. ஆனால் திமிங்கிலம் அல்ல. இது ஒரு விதமான சர்ப்பமாக இருக்கிறது. என்று சொன்னால் இது சரீரம் முழுவதும் இப்போ அந்த முதலைக்கு எப்படிப்பட்ட காரியங்கள் சுரசுரப்பாக அதனுடைய தோள்கள் இருக்கிறது போல் அதே போல கனமுள்ள தோள்களாக இருக்கிறது. என்று சொன்னால் தேவனுடைய வல்லமையான படைப்பு. ஆனால் இதை யாரும் பார்த்திருக்க முடியாது. ஆனால் கடலில் வாழுகிற ஒரு சர்ப்பமாக இருந்தது. ஆனால் இந்த சர்ப்பத்துக்கும் பிசாசுக்கும் என்ன சம்பந்தம்? ஏன் இந்த காரியத்தை குறித்து ஆண்டவர் ஏசாயா புத்தகத்தில் சொல்லப்பட்ட காரியங்கள் இதெல்லாம் நாங்கள் பார்க்கும்போது அவருடைய கடைசி நாட்களை குறித்து இந்த வசனங்களை நாங்கள் பார்க்கிறோம். இந்த சர்ப்பத்தை படைத்தது தேவன். ஆனால் இதை அழிக்கிறதுக்கும் அவரால் தான் முடியும் என்பதை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். இந்த வசனத்தை நாங்கள் பார்க்கும்போது அது என்னவா அதன் முகத்தின் கதவை திறக்கக்கூடியவன் யார்? சுற்றிலும் இருக்கிற அதன் பற்கள் பயங்கரமானவைகள் என்று சொல்லப்படுகிறது. அப்போ இந்த செயல்பாட்டிலே நாங்கள் பார்க்கிறோம் போது இதை பார்க்கும்போது சர்ப்பம் தானே இது சர்ப்பத்தை குறித்தான் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோமோ என்பதை குறித்து நாங்கள் பார்க்கும்போது இன்னொரு காரியத்தை நாங்கள் பார்க்கும்போது இந்த பிசாசம் இப்படிப்பட்ட காரியங்களும் செயல்படுத்தக்கூடிய ஒருவனாக இருக்கிறான் பிசாசு என்பதை குறித்தும் நாம் அறிய வேண்டும். ஏனென்று சொன்னால் எல்லாவற்றிலும் அவன் பிடிக்கக்கூடிய ஒருவன். ஆனாலும் தேவனுடைய வல்லமை எங்கள் மேல் இருப்பதினால் அவருடைய கிருபை எங்களை பாதுகாத்துக் கொள்கிறது. மாற்றமல்ல அந்த பிசாசின் கிரியைகளுக்கு நாங்கள் பாதுகாக்கப்படுகிறோம் என்பதை குறித்து நாம் அறிய வேண்டும். ஆமே. இந்த வசனத்தை நாங்கள் தொடர்ந்து பார்க்கிறோம். முத்திரை பதிப்பு போல அழுத்தங்கொண்டு அடர்த்தியாயிருக்கிற அதன் பரிசைகளின் அரணிப்புமாக சிறப்பாக இருக்கிறது. ஏன் காரணம் என்று சொன்னால் முத்திரை பதிப்பு போல அழுத்தம் கொண்டு அடர்த்தியாயிருக்கிற அதன் பரிசைகள் அரணிப்பாக சிறப்பாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் பரிசை என்று சொல்லக்குள்ள பாதுகாப்பை சொல்லுகிறது. மற்ற இப்ப கேடகம் என்று சொன்னது பரிசையும் கேடகம் என்று சொன்னது ரெண்டுக்கும் ஒரே காரியத்தை குறித்து சொல்லுகிறது. இந்த கேடகம் பரிசை என்று சொல்லப்பட்டது ரெண்டும் ஒன்றுதான் என்பதை குறித்து நாம் அறிவோம். இந்த இடத்தில் பரிசை என்று சொல்லக்குள்ள பாதுகாப்பை குறிக்கிறது. அப்ப அதுக்கு பாதுகாக்கக்கூடிய சக்திகள் இருக்கிறது. அதுக்குரிய பற்கள் மாத்திரமல்ல, அந்த ரெண்டு சைட்டுகளிலும் இருக்கக்கூடிய அந்த சர்ப்பத்திர பாதுகாப்பாக இருக்குது. அதுக்கு என்று சொன்னால் அதை முழுமையாக அழிக்க முடியாது, அதை எங்களுக்குள்ளே அடிமையாக்கி கொள்ள முடியாது என்பதை குறித்தும் கூட இந்த வசனம் சொல்லுகிறது. தேவனுடைய பிள்ளைகள் இந்த வார்த்தையின்படி நாங்கள் பார்க்கும்போது அரணிப்பாக சிறப்பாக இருக்கும் என்று சொல்லப்படுது. முத்திரை பதிப்பு போல அழுத்தங்கொண்டு அடர்த்தியாயிருக்கிற அதன் பரிசைகள் அரணிப்பமாக சிறப்பாகவும் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இதுல பற்கள் அல்ல, இந்த பற்களுக்கு வெளியில இருக்கக்கூடிய அரணிப்பானது என்று சொன்னால் ஒரு பாதுகாப்பானது. இப்ப நாங்கள் பார்க்கிறோம் திமிங்கிலத்துக்கும் ஒரு விதமான அந்த பாதுகாப்பு இருக்கிறது. ஏனென்று சொன்னால் அது தாக்கக்கூடிய தன்மை உள்ளது. பெரிய பெரிய கப்பல்களை கூட கவுட்டு விடக்கூடிய ஒரு தன்மை உள்ளது. ஆனால் இந்த சர்ப்பமும் அப்படிப்பட்டதாக இருக்கிறது. அதே போல பிசாசின் கிரியைகளிடம் எந்த மனுஷனையும் விழுத்தாட்ட தன்மை உள்ளது. எந்த மனுஷனையும் விழுத்தாட்டக்கூடியது. சத்துருவுக்கு எதிர்த்து போராடுகிறதுக்கு தேவனுடைய வல்லமை மட்டும்தான் ஒரு மனுஷனுக்குள்ள இருந்து தேவனுடைய வல்லமை செயல்படுகிறது. ஆமே. இந்த வசனங்களை நாங்கள் தொடர்ந்து பார்க்கும்போது அவைகள் நடுவே
காற்றும் புகமாட்டாது, நெருக்கமாய் அவைகள் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டு இருக்கிறது. இப்ப நாங்கள் பார்க்கிறோம் இந்த மிருகங்களுக்கு கொம்பு இருக்கிறது போல் இதுக்கும் ஒரு வித்தியாசமான கொம்பு. இது செயல்படுத்துகிறது ஒன்றில் அநேகம் இருந்திருக்கு, ஆனால் பாதுகாக்கக்கூடியது. நாங்கள் பார்க்கிறோம் சில மீனினங்களை நாங்கள் பார்க்கும்போது இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறது. இந்த மீனினங்களில் சில நாங்கள் பார்க்கிறோம் இந்த கனவா இப்படி அதுக்கு அந்த சுத்தி வர அநேக கால்கள் போல சில இருக்கிறது. அந்த கால்கள் அதுக்கு சில என்ன பாதுகாப்பாக அது அசைந்து போகக்கூடிய மாதிரி இருக்கக்கூடிய மாதிரி இருக்கு. அதே போல தான் இந்த சர்ப்பத்துக்கும் இருந்திருக்கு என்பதை குறித்து நாம் அறிய வேண்டும். ஆனால் இந்த சர்ப்பங்களுக்கு அந்த எதையும் எதிர்க்கிற சக்தி, அதை நாங்கள் ஒரு தூண்டில் போட்டு பிடிக்க முடியாத ஒரு காரியங்கள் அதை பிடிக்க முடியாது என்பதை குறித்தும் ஆண்டவர் சொல்லுகிறார். அவருடைய வல்லமையை தேவன் படைத்த காரியங்களை சொல்லும்போது இந்த காரியத்தில் எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது என்பதை குறித்து குறிப்பிடுகிறது. நாங்கள் தொடர்ந்து பார்ப்போம் இந்த வசனங்களில். அவைகள் ஒன்றோடொன்று ஒட்டி கொண்டு இணை பிரியாமல் பிடித்து கொண்டிருக்கிறது. இப்போ நாங்கள் பார்க்குறோம் இந்த இந்த மீன்களுக்கு இருக்கிறது போல அந்த சர்ப்பத்துக்கும் இருக்கிறது. இப்போ பொதுவாக நாங்கள் பார்க்குறோம் சர்ப்பம் என்று சொல்லப்பட்டது வால் இருக்கு, தலை இருக்கு, கண் இருக்கு. ஆனால் மற்ற காரியங்கள் இந்த சைட்டில் அதுக்கு பாதுகாப்பு கேடகம் இப்படிப்பட்டதில்லை. வாய் இருக்குது, மற்ற அதுக்கு நாக்கு இருக்குது. சில நேரங்களில் அந்த அந்த விஷங்கள் கக்கத்து விஷங்கள் மனுஷருக்குள் சேரும்படியாக அது சில நேரங்களில் செயல்படுத்துகிற விதங்கள் அது ஒரு சாதாரண சர்ப்பமாக இருந்தாலும் கூட ஒரு மனுஷனுக்கு பயம் இருக்குது. அதே போல சத்துருடைய செயல்கள் சில நேரங்களில் ஒரு மனுஷனை அவன் அழிக்கவும் கொல்லவும் வாரவனாக இருக்கிறான். அதனால் தேவனுடைய செயல் அவைகளையெல்லாம் முற்று முழுதுமாக முறியடிக்க வல்லமை உள்ளது. அவர் அழிக்கக்கூடிய தன்மை உள்ளது. ஆனால் அதை ஆண்டவர் என்ன செய்கிறார், கடைசி நாட்கள் வரைக்கும் வைத்திருக்கிறார். ஆனால் இவ்வளவு அற்புத விதமாக இதை படைத்ததை பாருங்க. இந்த ஒரு அதிகாரங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கிற காரியத்தை நாங்கள் பார்க்கிறோம். ஒரு மனுஷனை குறித்து உரிய படைப்புகளை ஆண்டவர் அற்புத விதமாக மனுஷனை படைத்தார். இந்த பூமியிலே ஒவ்வொரு மனுஷனுடைய செயல்பாடுகளும், ஒரு மனுஷனை பூமியில் பிறக்கும் போது அவனுடைய வாழ்நாட்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் தேவன் குறிப்பிட்டு வைத்திருக்கிறார். அதே போல இந்த சர்ப்பமாக இருந்தாலும், இந்த உலகத்தில் எந்த மிருகங்களாக இருந்தாலும் தேவன் அவைகளையெல்லாம் திட்டம் பண்ணி செய்கிறார் என்பதை குறித்து. ஆனால் இந்த மனுஷனை குறித்து இப்படி அநேக காரியங்களை குறித்து சொன்னது போல் இந்த சர்ப்பத்தை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். பிசாசானவன் எந்த காரியத்தையும் பிசாசு என்னிடத்தில் வருகிறான், என்னிடத்தில் அவனுக்கு ஒன்றும் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இப்போ ஒரு மனுஷனைத்தான் அவன் தாக்குகிறான், எந்த காரியங்களாக இருந்தால். ஆனாலும் தேவன் எங்களுக்கு பலன் கொடுத்து நடத்துகிறவராக இருக்கிறார். ஆமே தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வசனம் சொல்லுகிறது. இந்த வசனத்தில் நாங்கள் பார்க்கிறோம் அது தும்முகையில் ஒளி வீசும், அதன் கண்கள் அருணோதயத்தின் புருவங்கள் போல் இருக்கிறது. இப்போ நாங்கள் பார்க்குறோம் இப்போ ஒரு சூரியனை போல அதில் கண்கள் ஒளி வீசக்கூடியது. அது மாத்திரமல்ல, இதில் நாங்கள் பார்க்குறோம் அதில் வல்லமை ஆண்டவர் சொல்லுகிறார், ஒளி வீசும் அதன் கண்கள் அருணோதயத்தின் புருவங்கள் போல் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அதன் வாயிலிருந்து எரிகிற பந்தங்களும் புறப்பட்டு அக்கினி பொறிகள் பறக்கும். இப்போ இந்த வசனங்களை நாங்கள் பார்க்கிறோம் தேவனுடைய வல்லமை, அற்புதமான வல்லமையை அவர் படைத்த அதுகளை குறித்து, இந்த சர்ப்பத்தை எப்படி படைத்தார் என்பதை குறித்து சொல்லப்படுகிற காரியங்கள். இதே போல தான் நாங்கள் பார்க்கும்போது பிசாசின் கிரியைகளை கூட அவன் மிகவும் அழகுள்ளவனாக ஆண்டவர் படைத்தார். ஆதியாமத்தில் நாங்கள் பார்க்கிறோம் அவன் ஆதாமையும் ஏவாளையும் ஏமாற்றும் போது சில காரியங்களை கையாளுகிற விதத்தை நாங்கள் பார்க்கும்போது தேவனுடைய வல்லமையை நாங்கள் அறிந்து கொள்ள முடியும் என்பதை குறித்து, அவர் எப்படி அவனை படைத்து உருவாக்கினாரோ அதே போல் மனுஷரையும் அவர் உருவாக்கினது ஒவ்வொரு விசேஷித்தவன் மனுஷன் என்று சொல்லுகிறார். ஆனால் பிசாசை உருவாக்கினது என்னென்று சொன்னால், தேவன் அழகுள்ளவனாக படைத்தார் ஆண்டவர். ஆனால் அவன் ஆராதனை கூட்டத்தில் ஒரு தலைவனாக இருந்தான். ஆனால் தள்ளப்பட்டு போன அந்த பிசாசு தான் பூமியிலே கிரி. அதே போல இந்த படைப்புகள் எல்லாம் தேவனுடைய வல்லமை இல்லாமல் ஒரு மனுஷனுக்கு நாங்கள் ஒவ்வொரு குதிரைக்கு ஒரு விதமான ஒரு இதை கொடுத்திருக்கிறார். மிருகங்களுக்கு, ஒவ்வொரு மிருகங்களுக்கும், மாடோ ஆடோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமாக கூட. அதே போல மனுஷன் எல்லாவற்றிலும் விசேஷித்தவனாக இருக்கிறான் என்பதை குறித்தும் வேதம் சொல்லுகிறது. பறவைகளோ மற்றது ஒரு
ஒரு மரங்களோ இல்லாட்டி பூக்களோ கனிகளோ இதெல்லாம் வந்து தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்துகின்றது மாத்திரமல்ல, எங்களை பார்க்கக்குள்ள ஒரு அற்புதம் இது. அதே போல இந்த சர்ப்பத்தை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற சாட்சியை நாங்கள் காணலாம் வந்து. ஆனாலும் வந்து இதில் சில வசனங்களை நாங்கள் பார்க்கும்போது இந்த சர்ப்பம் என்று சொல்லப்படும் அந்த ஏசாயாவில் பார்க்குற நாங்கள் வந்து இந்த சர்ப்பம் என்று சொல்றதுக்கும் ஏன் அதை அழிக்கிறதுக்கும் ஆண்டவர் உதாரணம் வந்து காட்ட வேண்டும் என்று பார்க்கல. இதை வந்து பிசாசை முக்கியமாக வந்து ஆவிக்குரிய காரியங்களை நாங்கள் பார்க்கும்போது இது வந்து முக்கியமாக பிசாசைத்தான் குறிக்கிறார் என்பதை குறித்து நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். சில காரியங்களில் வந்து தேவனுடைய வல்லமை வெளிப்பட்டாலும் அவரை இதை அழிக்கிறது ஆண்டவருடைய சக்தி என்று சொன்னால், இந்த உலகத்திலே வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த தேவன் கடைசி நாட்களில் என்ன செய்கிறார்? வானமும் பூமியும் ஒழிந்து போகும், அவருடைய வார்த்தை என்றும் ஒழிந்து போவதில்லை. ஆமென். இந்த வசனத்தை நாங்கள் பார்க்கிறோம் வந்து, அடுத்த வசனம் சொல்லுகிறது, அதன் வாயிலிருந்து எரிகிற பந்தங்களும் புறப்பட்டு அக்கினி பொறிகளும் பறக்கும். ஆனால் ஒரு விசேஷித்தமான சர்ப்பமாக இருக்கிறது. ஆனால் கடைசி நாட்களில் வந்து அவனுடைய வல்லமையை வெளிப்படும் பிசாசின் கிரியைகள் வந்து தொடர்ந்து நாங்கள் பார்க்கல வந்து இந்த ஒரு சர்ப்பத்துக்குரிய அந்த சர்ப்பம் வந்து எப்படிப்பட்ட ஒரு சர்ப்பமாக இருந்திருக்க வேண்டும் என்று சொன்னால், திமிங்கிலம் இப்படிப்பட்ட காரியங்களில் இருக்காது என்பதை குறித்து நாம் அறிய வேண்டும். ஆண்டவர் வந்து ஒவ்வொரு விதமாக இந்த படைப்புகளை தன்னுடைய படைப்பை வெளிப்பட, அது மாத்திரமல்ல கொதிக்கிற சட்டியிலும் கொப்பாறையிலும் இருந்து புறப்படுகிறது போல அதன் நாசியிலிருந்து புகை புறப்படும். ஆனால் இந்த சர்ப்பத்தை நாங்கள் பார்க்கும்போது எந்த மனுஷனும் பார்த்திருக்க முடியாத ஒரு சர்ப்பம் அந்த நாட்களில் இருந்திருக்க வேண்டும். இது ஏனென்று சொன்னால், இதை குறித்து ஆண்டவர் சொல்லும் போது 2 காரியத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று, பிசாசின் கிரியைகளும் இப்படியாக இருக்கிறது, அதே போலதான் இந்த சர்ப்பத்தின் கிரியைகளும் இருக்கிறது என்பதை குறித்து நாம் அறிய வேண்டும். அதை வந்து நாம் ஒன்றும் செய்ய முடியாது. ஏனென்று சொன்னால், இப்படிப்பட்ட ஒரு சர்ப்பம் வந்து இருந்திருக்கு என்பதற்கு ஆதாரங்கள் இந்த யோபு புத்தகத்தின் 41வது அதிகாரத்தில் தேவன் இந்த வசனங்களில் குறிப்பிடுகிற காரியங்கள் ஒரு சாட்சியாக, மனுஷனாக இருந்தாலும் மிருகங்களாக இருந்தாலும் அதுக்குரிய சாட்சியை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நாங்கள் பார்க்கிறோம் அந்த நீதிமொழிகள் அந்த குதிரையை குறித்து சொல்லும்போது, குதிரை வந்து பின்னிட்டு திரும்பாது. அதே போல சிங்கம், புலி, கரடி இப்படிப்பட்ட மிருகங்கள் இருக்கிறது. ஆனால் அந்த மிருகங்களுக்கு ஒவ்வொரு சுபாவத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆனால் மனுஷனுக்கோ ஒரு வித்தியாசமான, அவருடைய சாயலில் படைக்கப்பட்ட மனுஷனுக்கு விசேஷித்தவன் என்று சொல்லியிருக்கிறார். ஆமென். அப்ப அந்த காரியங்களை ஆண்டவர் அந்த நாட்களில் வந்து ஆதாமுக்கு எல்லாமே கீழ்ப்படுத்தப்பட்டது, இன்னும் கீழ்ப்படிய காணோம் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. ஆனால் இப்ப கொதிக்கிற சட்டியிலும் கொப்பாரையும் இருக்கிற புறப்படுகிற போல அதன் நாசியில் இருந்து புகை புறப்படும் என்று சொல்லப்பட, இப்படிப்பட்ட ஒரு சர்ப்பம் வந்து நாங்கள் பார்க்கும்போது அது இயற்கையாகவே தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறது மாத்திரமல்ல, பிசாசின் கிரியைகளும் இப்படியாகத்தான் இருக்கிறது. ஏனென்று சொன்னால், அவன் அழிக்கிறது, கொல்லுகிறது. ஆனால் அந்த செயலை வந்து அவன் இந்த மனுஷனும் வந்து இந்த உலகத்தில் வந்து இருக்கிறவர்கள் வந்து தேவனை அறியாதவர்கள் இப்படிப்பட்ட காரியங்களில் சிக்கப்படுகிறதை நாங்கள் காணலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவான முடியும் எல்லாவற்றிலும் இருந்து எங்களை மீட்க என்பதை குறித்து வசனம் சொல்லுகிறது. ஆனால் அதன் சுவாசம் கரிகளை கொளுத்தும், அதன் வாயிலிருந்து ஜுவாலை புறப்படும். ஆனால் எந்த இதையும் வந்து எரிக்கக்கூடிய தன்மை உள்ளது என்பதை குறித்தும் கூட இந்த வசனத்தை நாங்கள் பார்க்கிறோம். தொடர்ந்து இந்த வசனங்களில் அந்த லிவியதானை குறித்து தான் சொல்லப்படுகிறது. ஆனால் அதன் கழுத்திலே பெலன் குடிகொண்டிருக்கும், பயங்கரம் அதற்கு முன் கூத்தாடும் என்று சொல்லப்படுது. அப்ப அதுக்கு ஒரு சர்ப்பமாண்டு சொல்லக்குள்ள வந்து ஒரு பிசாசு கிரியைகள் நடக்கும் போது நீங்க பார்க்கலாம், அந்த உலகத்துல வந்து அநேக பிசாசுடைய கிரியைகள் இருக்குது. அந்த கிரியைகள் என்ன செய்யுதுன்னு சொன்னால் வந்து தேவனுடைய வல்லமைக்கு எதிர்ப்பாக செயல்படும். ஆனாலும் அதை தேவனுடைய வல்லமை அழிக்கவோ எந்த காரியமும் செய்ய முடியாது. ஆனால் இது தேவனுக்கு தெரியும். அதே போலதான் இந்த சர்ப்பத்தை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். எப்படி இருந்தாலும் கூட வந்து அதை கடைசி நாட்களில் அதை அழிப்பார் என்பதை குறித்து சொல்லப்படுகிறதை காண்கிறோம். அதன் உடல் கூறும் அசையாது கெட்டியாய் ஒன்றோடொன்று ஒட்டி கொண்டிருக்கும். அதன் உடல் கூறுகள் அசையாத கெட்டியாய் ஒன்றோடொன்று ஒட்டி கொண்டிருக்கும். இப்ப நாங்கள் பார்க்கிறோம் வந்து சரீரத்தில் உள்ள உறுப்புகள் எந்த காரியத்திலும் வந்து அசையாதபடி இருக்கும் என்பதை குறித்து சொல்லப்படுகிறது. ஆமென்.
23வது வசனம் சொல்கிறது என்னன்னு சொன்னால், அதன் உடல் கூறுகள் அசையாத கெட்டியாயிருக்கும், ஒன்றோடொன்று ஒட்டி கொண்டு இருக்கும். இதை நாங்கள் பார்க்கிறோம் முதலைக்கும் கூட இப்படி இருக்கும். ஆனால் முதலை குறித்து சொல்லப்படவில்லை. சர்ப்பம் என்று வேறு, முதலை வேறு. ஆனால் இப்படிப்பட்ட நாங்கள் கற்பனை பண்ணி பார்க்க முடியாத ஒரு சர்ப்பமாக இருக்கிறது என்பதை குறித்து இந்த வசனத்தை நாங்கள் பார்க்கிறோம். தொடர்ந்து பார்க்கும்போது அதன் நெஞ்சு கல்லை போலவும் எந்திரம் அடிக்கல்லை போலவும் கெட்டியாக இருக்கிறது. என்னென்னு சொன்னால் அவ்வளவு பலம் உள்ளதாக இருக்கிறதாம். இந்த காரியத்தை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால், சில பேருக்குள்ள ஒரு சாதாரண மனுஷனுக்குள்ளே பிசாசு வரும்போது, அவனுடைய செயல்பாடுகள் செயல்படும் போது எந்த மனுஷனுக்குள்ளேயும் அவனுடைய பலன் இழந்து போறதும் இல்லை. ஒரு சாதாரணமா இருக்கிறவன் ஒரு பலன் உள்ளவன் போல இருப்பான். ஆனால் பிசாசு அவனுடைய செயல்பாடுகளை அந்த மனுஷனுடைய அவனுக்குள் செயல்பட்டு அவனை பலப்படுத்துகிறது போல் அவனை அழிக்கிறதுக்காக அவனுக்குள்ளே செயல்படுகிறது. ஆனாலும் தேவன் அவைகளை மீட்கும்படியாக தேவனுடைய வல்லமை செயல்படும். அவருடைய ஆவியின் வல்லமை அவனை அழிக்கத்தக்கதாக கடைசி நாட்களில் இந்த வசனங்களை நாங்கள் பார்க்கிறோம். அவ்வளவு பலமுள்ள ஒரு சர்ப்பமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, பிசாசுக்கும் இப்படிப்பட்ட கிரியைகள் இருக்கிறது. ஆனாலும் தேவனுடைய வல்லமையை எந்த காரியத்திற்கும் அவன் தேவனுடைய வல்லமையை மேற்கொள்ள முடியாது. ஏன் காரணம் என்று சொன்னால் அவருடைய படைப்பாக இருக்கு. அதே போலதான் இந்த சர்ப்பத்தை குறித்து ஆண்டவர் உதாரணத்துக்காக சொல்லுகிறார். நாங்கள் ஆவிக்குரிய காரியங்களை சிந்தித்து பார்க்கும்போது இந்த சர்ப்பத்தை குறித்து நாங்கள் கவனித்து பார்க்க வேண்டும். ஆனால் அடுத்த வசனம் சொல்வது, அது எழும்பும் போது பலசாலிகள் அஞ்சி பயத்தினால் மயங்கி திகைப்பார்கள். ஆனால் எப்படிப்பட்ட மனுஷனையும் விழுத்தாட்டும். பிசாசுர கிரியைகள் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் எந்த பலனாக என்னென்ன காரியங்களை செய்திருந்தாலும் அவனுக்குள்ளே பிசாசு வந்தால் அவன் ஆட்டோமேட்டிக்கா ஒரு சாதாரண மனுஷனை போல அவனை உடைத்து அவனை இந்த காரியங்களை செய்ய முடியாதபடி பலவீனப்படுத்தி போவான் பிசாசு. அதுதான் அவனுடைய செயல். அதைத்தான் அந்த வசனங்கள் சொல்லுது. அது எழும்பும் போது பலசாலி அஞ்சி பயத்தினால் மயங்கி திகைப்பார்கள். அதை தாக்குறவனுடைய பட்டயம் ஈட்டி வல்லையும் கவசம் ஒன்றும் அதற்கு நிற்காது. ஏனென்று சொன்னால் ஈட்டி வலையும் கவசம் ஒன்றும் இருக்காதாம் அதுக்கு. ஏன் காரணம் என்று சொன்னால் எந்த காரியம் அதை தாக்குறவனுடைய பட்டயம் ஈட்டி, ஆனால் வல்லையும் கவசம் ஒன்றும் அதற்கு நிற்காதாம். எந்த காரியங்கள் செய்தாலும் அது ஒன்றுக்கும் அது செயல்பட்டு பயந்து போகக்கூடியது அல்ல. பிசாசு சில நேரங்களில் எதிர்ப்பாக செயல்படும் போது தேவனுடைய வல்லமை அவருடைய வல்லமை செயல்படும் போது பிசாசுர கிரியைகள் அழிக்கப்படுகிறது மாத்திரமல்ல, செயலிழந்து போகிறது என்பதை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஆமென். அப்ப எப்படிப்பட்ட படைப்பாக இருந்தாலும் தேவனுடைய வல்லமைக்கு முன்பாக எந்த சக்தியும் ஒன்றும் இல்லை என்பதை குறித்து நாம் அறிய வேண்டும். ஆனால் 27வது வசனம் சொல்லுகிறது, அது இரும்பை வைக்கோலாகவும் வெண்கலத்தை உளுந்து மரமாகவும் எண்ணும். இப்ப நாங்கள் பார்க்கிறோம் இந்த வெண்கலம் என்று சொல்லப்பட்டதும் இரும்பு என்று சொல்லப்பட்டதும் அதிகமாக இந்த காரியத்திலும் கூட பலமுள்ளதாக இருக்கும். அப்படிப்பட்ட காரியங்களும் அதை பிடிக்க முடியாதபடி அதை செயல்படுத்த முடியாதாம். இந்த உலகத்தில் நாங்கள் பார்க்கிறோம் எந்த மனுஷனையும் கூட நீங்கள் இயேசு கிறிஸ்து அநேக அற்புதங்களை செய்கிறார். கல்லறையில் இருக்கிறார். அந்த கல்லறையில் என்ன செய்கிறான் என்று சொன்னால் தன்னை காயப்படுத்தி கொண்டு இருக்கிறான் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். வேதத்தில் அவனை அந்த வழியாக யாருமே போக முடியாதான். அப்படிப்பட்ட செயல்பாடுகள் பிசாசின் கிரியைகளுக்குள்ளே இருக்கு. அதே போலதான் இந்த சர்ப்பத்தை குறித்து சொல்லப்படுகிற காரியங்கள். ஒரு உதாரணத்துக்கு நாங்கள் பார்க்கும்போது இது ஒரு சர்ப்பத்தை குறித்து முக்கியமாக சொல்லப்பட்ட காரியம் அல்ல. பிசாசின் கிரியைகளும் இப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை குறித்து நாம் அறிய வேண்டும். அம்பு அதை துரத்தாது, கவன்கல்கள் அதற்கு துரும்பாகும் என்று சொல்லப்படும். அப்ப அவ்வளவு பலம் உள்ளதாக இருக்கிறது. அதே போல பிசாசின் கிரியைகளும் கூட இப்படியாகத்தான் இருக்கிறது. தேவனுடைய வல்லமையினால் மேற்கொள்ளும்படியாக எங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஆனால் அந்த வல்லமையை முறியடிக்கும்படியாக ஆண்டவர் ஒருவரால் தான் முடியும். ஏனென்று சொன்னால் பிசாசின் கிரியைகளை அழிக்க அவர் பூமிக்கு மாமிசத்தில் வெளிப்பட்டார் தேவன் என்பதை குறித்து சொல்லப்படாது. பெருந்தடிகளை தாளடிகளாக எண்ணி ஈட்டியின் அசைவை இழுக்கும் என்று சொல்லப்படுகிறது. எந்த காரியங்களாக இருந்தாலும்
ஒரு மனுஷன் நாங்கள் பார்க்கிறோம் ஒரு மனுஷன் சாதாரண ஒரு மனுஷனுக்கு ஒரு பிசாசின் கிரியைகள் அவனுக்குள்ளே இருக்கும் என்று சொன்னால் அநேக காரியங்களில் எப்படிப்பட்ட பலன் அவனுக்குள்ளே வருகிறது என்பதை குறித்து ஒரு சாதாரண மனுஷன் கூட அந்த பிசாசின் கிரியைகளுக்குள்ள உட்பட்டான் என்று சொன்னால் அந்த பலனாக செயல்படும்படியாக பிசாசின் கிரியைகள் செயல்படும். ஆமே, தேவனுடைய வல்லமை அதற்கு மேல்பட்டது என்பதை குறித்து நாம் அறிய வேண்டும். ஆமே, இந்த வசனங்களை நாங்கள் பார்க்கிறோம். எந்த ஈட்டியாக இருந்தாலும் அதன் கீழாக்கம் கூர்மையான கற்கள் கிடந்தாலும் அது சேற்றின் மேல் ஓடுகிறது போல கருக்கான அவைகளின் மேலும் ஓடும். ஏன் காரணம் என்று சொன்னால் இந்த சேற்றின் மேல் ஓடும்போது ஒரு காரணம் எந்த புதஞ்சோ இல்லாவிட்டு இது பண்ணாதபடி அது ஓடக்கூடிய தன்மை உள்ளதாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அதன் கீழே கூர்மையான கற்கள் கிடந்தாலும் அதை பாதிக்காதாம். அப்படி என்று சொன்னால் அதில் தோல்கள் கனமாக இருக்கணும். என்னென்று சொன்னால் இரும்பை விட கட்டியாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை உள்ளதாக இருக்கும் என்று அந்த வசனங்களை நாங்கள் பார்க்கிறோம். அப்படிப்பட்டதாக இருக்கும். அதே போலதான் சத்துருடைய செயல். ஒரு மனுஷன் அழிக்கிறதுக்காக அவன் செயல்படுகிற காரியங்கள் பிசாசின் கிரியைகள். என்று சொன்னால் சில காரியங்களை பிசாசில இரும்பை சாப்பிடக்கூடியவர்களும் கூட இருக்கா. பிசாசில கிரியைகள் அநேகமாக இருக்கு. மற்றது இப்ப கண்ணாடி இப்படிப்பட்ட சில இரும்பு ஆணிகளை சாப்பிடக்கூடிய இப்படிப்பட்டவர்கள் இருக்கு. இது பிசாசின் கிரியைகள். அது தேவனுடைய வல்லமை அந்த சக்திகளை எல்லாம் மேற்கொள்ளும் என்பதை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட பிசாசு பிடித்தவர்களுக்குள்ளே இருக்கிற ஜெபிக்கும் போது தேவனுடைய வல்லமை இறங்கி அந்த சக்திகளை முறியடித்து தேவனுடைய வல்லமை மேற்கொள்ளுது என்பதை குறித்து இயேசுடைய நாமத்தினால் அவைகள் எல்லாவற்றையும் சீர்படுத்தக்கூடிய வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமே, இந்த வசனத்தை நாங்கள் தொடர்ந்து பார்க்கிறோம். அது தடிங்களாக எண்ணி ஈட்டியின் அசைவை இழுக்கும். அதன் கீழாக கூர்மையான கற்கள் கிடந்தாலும் அது சேற்றின் மேல் ஓடுகிறது போல் கருக்கான அவைகளின் மேலே ஓடும். அது ஆழத்தை உலைப்பானை போல் பொங்க பண்ணி கடலை தைலம் போல கலக்கி விடுமா. இப்ப பார்க்கிறோம் ஒரு செயல்படுத்தக்கூடிய இந்த கடலிலே அந்த ஆதிக்கங்கள் இருக்கிறது. இப்போ தேவனுடைய வல்லமைக்கு எதிர்ப்பாக செயல்படுகின்ற உலகத்தில் பிசாசின் கிரியைகள் செயல்பட்டாலும் தேவனுக்கு கீழ்ப்பட்டதுதான் எல்லாம் என்பதை குறித்து நாம் அறிய வேண்டும். அதே போலதான் இந்த லிவிதியத்தின் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அது தனக்கு பின்னாக பாதையை துலக்க பண்ணும் ஆழமானதும் வெளுப்பானதும் தரையை போல் விளக்கும் என்பதை குறித்து. அது தரையில போற மாதிரி எல்லா இடத்துலையும் போகக்கூடிய ஒரு தன்மை உள்ள சர்ப்பமாக இருக்கு. அதே போல பிசாசின் கிரியைகள் எந்த இடத்திலையும் கிரியை செய்யக்கூடியவன், எந்த இடத்திலையும் செயல்படக்கூடிய. ஆனால் தேவன் இருக்கிற இடத்தில் சத்துரு செயல்பட முடியாது. தேவனுடைய வல்லமைக்கு கீழ்ப்பட்டதான் எல்லாம் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். 2 வசனங்களை நாங்கள் பார்க்கும்போது பூமியின் மேல் அதற்கு ஒப்பானது ஒன்றுமில்லை, அது நிர்பயமாயிருக்க உண்டு பண்ணப்பட்டது என்று சொன்னால் அதுக்கு பூமியின் மேல் அதற்கு ஒப்பானது ஒன்றுமில்லை, அது நிர்பயமாயிருக்க உண்டு பண்ணப்பட்டது. அது மேட்டிமையானது எல்லாம் அற்பமாய் எண்ணுகிறது. அது அகங்காரமுள்ள ஜீவன்களுக்கெல்லாம் ராஜாவாக இருக்கிறது என்றார். இப்ப இந்த வசனத்தில் இந்த சர்ப்பத்தை குறித்து சொல்லி கடைசி வரைக்கும் ஆண்டவர் இந்த 34 வசனங்கள் வரும் வரைக்கும் இந்த லிவியானை குறித்து தான் சொல்லுகிறார் என்பதை குறித்து நாம் அறிய வேண்டும். ஏனென்று சொன்னால் தேவனுடைய வல்லமை அவருடைய படைப்புகளை நாங்கள் பார்க்கும்போது கடைசி வரைக்கும் இந்த வசனங்களையும் இந்த சர்ப்பத்தை குறித்து சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? தேவன் ஒரு காரியத்தை நாங்கள் கவனித்து பார்க்க வேண்டும். இந்த பிசாசின் கிரியைகளை நாங்கள் பார்க்கும்போது இந்த சர்ப்பத்துக்கும் இந்த பிசாசுக்கும் அநேக தொடர்புகள் இருக்கிறது. ஏனென்றால் அவனுடைய செயல்பாடும் இப்படியாக இருக்குது என்பதை குறித்து அந்த வசனம் நமக்கு காண்பிக்கிறது என்பதை குறித்து நாம் அறிய வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த வல்லமை படைப்பு தேவனுடைய செயல்பாடுகளை முறியடிக்க சக்தி உள்ளது. எந்த சக்தியும் இந்த உலகத்தில் இல்லை. இயேசு எல்லாவற்றையும் மேற்கொள்ளும்படியாக எங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைய நாட்களிலும் கூட இந்த வசனத்தை நாங்கள் பார்க்கும்போது இந்த ஒவ்வொரு வசனத்திலும் அதனுடைய வல்லமை குறித்து ஆண்டவர் சொல்லும் போது இந்த நாட்களிலும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற காரியங்களை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இவ்வளவு ஒரு பலமுள்ள ஒரு சர்ப்பத்தை ஆண்டவர் படைத்த தேவன்
அதை ஒரு மனுஷனிடத்தில் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? இந்த யோபுவிடத்தில் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன என்று சொன்னால், எந்த காரியங்கள் வந்தாலும் ஒரு மனுஷனுக்கு சோதனை வருகிறது, நெருக்கம் வருகிறது, எல்லாவற்றிலும் இருந்து இயேசு கிறிஸ்து விடுதலையாக்குறார். அதே போல இந்த வசனத்தை நாங்கள் பார்த்தோம் இந்த 3 அதிகாரங்களுக்குள்ள ஆண்டு 38வது அதிகாரத்தில் நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆண்டவர் பேசுகிறார். தொடர்ந்தும் இந்த யோபுவோடு ஒவ்வொரு காரியத்திலும் செயல்படுகிறார். தொடர்ந்தும் நீங்கள் இந்த வசனங்களை பார்த்து வருகிறவங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஒரு சிறு ஜெபத்தை ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி ஜெபிப்போமா? இரக்கமுள்ளங்க நல்ல ஆண்டவர், இந்த நாட்களிலும் ஆண்டவர் இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். சத்துருவின் கிரியைகள் எந்த பிள்ளைகளையும் அணுகாதபடி நீர் பாதுகாவலாக இருக்கிறீரப்பா. உம்முடைய வசனத்தின்படி நிலைநிறுத்தும். எல்லாவற்றிலும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். உம்மை உயர்த்தி எங்களை தாழ்த்துகிறோம். கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் கூட இருந்து நடத்துவராக. மறுபடியும் இன்னொரு வார்த்தைகள் மூலமாக நாங்கள் இந்த கடைசி அதிகாரங்கள் இருக்கிறது, 42வது அதிகாரத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த இவ்வளவு காலங்களிலும் தாண்டி இந்த யோபு எவ்வளவு நன்மையை பெற்றார் என்பதை குறித்து, அதே போல உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் பட்டு வருகிற ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்வார். உங்களை விடுவிக்க காத்திருக்கிற தேவன் அவர் உங்களோடு இருந்து நடத்துவாராக. ஆமென். God bless you.